பூமி தேவியை திருமணம் செய்ய திருமால் ஒரு முதியவராக தோன்றி மார்க்கண்டேய முனிவருக்கு முன்னால் அவதரித்த புண்ணியஸ்தலம். லட்சுமி தேவி மார்க்கண்டேய முனிவரின் மகளாக பூமியில் அவதரித்த புண்ணியஸ்தலம். உப்பு சேர்க்காமல் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் ஒரே கோவில். இங்கு இறைவனுக்கு செய்யப்படும் பிரசாதங்களை கோவிலுக்கு உள்ளேயே சாப்பிட்டால் உப்பு உள்ளது போலவும், அதே பிரசாதத்தை கோவிலுக்கு வெளியில் சென்று சாப்பிட்டால் உப்பு இல்லாமல் இருப்பது போலவும் நீங்கள் உணருவீங்கள். இது இத்திருக்கோவிலில் மட்டும் நடக்கும் ஒரு அதிசயம். உப்பிலியப்பன் திருக்கோவில், கும்பகோணம். முழு வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். உப்பிலியப்பன் திருக்கோவில், கும்பகோணம். இந்த உப்பிலியப்பன் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கிழக்கு பார்த்தவாறு அமைந்திருக்கும் 5 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 சுற்று பிரகாரங்களுடனும் இத்திருக்கோவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் தெற்கு பகுதியில் என்னப்பன் சந்நிதியும் வடக்கு பகுதியில் மணியப்பன் சந்நிதியும் அமைந்திருக்கிறது. தேசிங்கர் சந்நிதி, ராமானுஜர் சந்நிதி, ஆஞ்சநேயர் சந்நிதி, ஸ்ரீராமர் சந்நிதி, ஸ்ரீ கருடன் சந்நிதிகளும் அர்த்த மண்டபத்திலும் மகா மண்டபத்திலுமாக அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பெருமாள் வெங்கடாஜலபதி, திருவிண்ணகரப்பன், ஒப்பிலியப்பன், உப்பிலியப்பன், ஸ்ரீனிவாசன் எனும் புண்ணிய நாமங்களில் அருள் பாலிக்கிறார். இத்தலத்து தேவியார் பூமி தேவி, பூதேவி, பூமி நாச்சியார், பரணி தேவி, வசுந்தரை எனும் திருநாமங்களிலும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் அருள் பாலிக்கும் பெருமாள் உப்பிலியப்பன் பூமி தேவியை மணக்க விரும்பி மார்க்கண்டேய முனிவரிடம் வந்ததாக புராணம். மார்க்கண்டேய மகர்ஷி துளசி வனமாக இருந்த இந்த இடத்தில் வசித்து வந்தார். அவருக்கு லட்சுமி தேவியை தனது மகளாகவும் பெருமாளை மருமகனாகவும் அடைய வேண்டும் என ஆவல் ஏற்பட்டது. அதற்காக மார்க்கண்டேய மகர்ஷி பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் லட்சுமி தேவியை மார்க்கண்டேய முனிவரின் மகளாக இருக்கும்படி அருளினார். அதன்படி லட்சுமி தேவி சிறு குழந்தையாக பூமி தேவியாக அவதரித்து இந்த துளசி வனத்தை அடைந்தார். அதனால் மார்க்கண்டேய மகர்ஷியின் மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை எடுத்து வாழ்த்தி வந்தார். சில ஆண்டுகள் சென்றதும் திருமால் ஒரு முதியவராக தோற்றமெடுத்து மார்க்கண்டேயரிடம் சென்று பூமி தேவியை திருமணம் செய்து தர வேண்டினார். முதியவரின் வேண்டுகோளை கேட்ட மார்க்கண்டேய முனிவர், என் மகள் சிறுமியாவதால் உணவில் உப்பு சேர்க்கவே தெரியாது என்றும் முதியவரான உங்களை மனம் செய்ய மறுக்கிறாள் என்றும் கூறி செய்வ தெரியாமல் தியானத்தில் மூழ்கி பெருமாளை மனம் உருகி வேண்டிக் கொண்டார். பிறகு மார்க்கண்டேய மகர்ஷி கண் விழித்ததும் பெருமாள் அலங்கார கோலத்தில் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு காட்சியளித்தார். பெருமாள் அலங்கார கோலத்தில் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு காட்சியளித்த புண்ணியஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. மகாவிஷ்ணு விண்ணுலகத்தில் இருந்து இத்தலத்தை விரும்பி இங்கு வந்து தோன்றியதால் இத்தலம் திருவிண்ணகரம் எனும், லட்சுமி தேவி பூமி தேவியாக இத்தல துளசி வனத்தில் அவதரித்ததால் இத்தலம் துளசி வனம் எனும், மார்க்கண்டேய மகர்ஷி தவம் புரிந்து பூமி தேவியை தனது மகளாக பெற்று திருமாலுக்கு கன்னியதானம் செய்து வைத்ததால் இத்தலம் மார்க்கண்டேய கஷேத்திரம் எனும் புண்ணிய நாமங்களில் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாள் பூமி தேவியை மணக்க விரும்பி பெண் கேட்டு மார்க்கண்டேய மனைவரிடம் சென்றபோது தன் மகள் சிறுமி எனும் உணவில் உப்பு சேர்க்கவே தெரியாது என கூற, அதற்கு பெருமாள் தங்களது மகள் உப்பில்லாமல் சமைத்தாலும் அதை அமிர்தம் போல் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியதினால் இன்னும் இத்திருக்கோவிலில் பெருமாளுக்கு உப்பில்லாமலே சகல நைவேத்தியங்களும் செய்யப்படுகிறது. அதனாலேயே இத்தலத்தில் அருள் பாலிக்கும் பெருமாளுக்கு லவணவர்ஜித் வெங்கடேசன், உப்பை விளக்கியவன், உப்பிலியப்பன் எனும் சிறப்பு நாமங்கள் வந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோவிலுக்கு உள்ளே உப்பையோ உப்பு சேர்த்த பொருளையோ எடுத்து செல்லக்கூடாது என்பது கட்டாயம். மீறி எடுத்து சென்றால் அது மன்னிக்க முடியாத பாபம் என்று பொருள். இத்திருக்கோவிலின் உள்ளே பிரசாத விற்பனை நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களிலும் உப்பு சேர்ப்பதில்லை. இந்த பிரசாதங்களை கோவிலுக்குள்ளே சாப்பிட்டால் உப்புள்ளது போலவும், அதே பிரசாதத்தை கோவிலுக்கு வெளியே சென்று சாப்பிட்டால் உப்பு இல்லாமல் இருப்பது போலும் நீங்கள் உணருவீர்கள். இது இத்திருக்கோவிலில் மட்டும் நடக்கும் ஒரு அதிசயம். இத்தலத்து பெருமாள் ஒரு பங்குனி மாதத்தில் ஏகாதசியோடு கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு இத்தலத்தில் அவதரித்ததாக புராணம். இந்த அவதார தினத்தன்று திருத்தேருடன் 9 நாட்கள் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் பெருமாள் பூமி தேவியை ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தன்று மணந்து கொண்டார் என்று புராணம். ஆகையால் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று திருக்கல்யாணோத்சவம் வெகு விமர்சையாக
12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தில் அருள் பாலிக்கும் உப்பிலியப்பனையும் பூமி தேவியையும் வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும், திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் என்பதும், குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியும் உண்டாகும் என்பது ஐதீகம். இத்திருக்கோவில் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும் அமைந்துள்ளது. நீங்களும் ஒரு முறையாவது இத்திருக்கோவிலுக்கு வருகை தந்து இத்தல உப்பிலியப்பனையும் பூமி தேவியையும் வழிபட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறது தினு டெக் டூரிசம் சேனல். உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்புடன் வரவேற்கிறது. மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.